நினைக்கிறது நடக்கவே போறதில்ல அண்ணி. எப்படி அடிச்சு சொல்ற? அது கிடைக்க என்ன பிளான் வச்சிருக்க? நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அண்ணி. அந்த ஆள் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கூட அவன் தான் இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிருப்பானே. நீங்க எத்தனை தடவை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாலும் அங்க இதான் நடக்கும். வேணா ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஆள் கிட்ட போய் நீங்க என்ன கட்டிக்க மாட்டீங்கன்னு ரஞ்சிதா சொல்றான்னு போய் சொல்லுங்க. அந்த ஆள் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. அப்பவாவது நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு உங்களுக்கு புரியும். இல்ல, நான் உன்னை நம்ப மாட்டேன். சூழ்நிலையாலதான் பால கல்யாணம் வேணான்னு தள்ளி போடுறாரு. அவரோட கேரக்டரே தப்புன்ற மாதிரி நீ என் மனச மாத்த பாக்குற. நீ இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறம் நான் சும்மா இருக்க போறது இல்லடி. இப்போ உன்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னைக்கே அவரை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் மூஞ்சில கரிய பூசல. என் பேரு வித்யா இல்லடி. ஐயோ அண்ணி, அவசரப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கழுத்துல தாலியோட தான் வந்து உன்னை பாப்பேன். ஐயோ அண்ணி, அண்ணி வித்யா, அண்ணி. அருண், நான் சொல்றத புரிஞ்சுக்காம அண்ணி தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஐயோ ரஞ்சிதா, அவகிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. யூரோப் ஷிப்மெண்ட் இன்னும் போகலைன்னு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நான் உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு. அருண், அது போத குறைக்கி ஜோனல் மேனேஜர் வேற என்ன கட்டம் கட்டி அடிச்சிட்டு இருக்காரு. அது சரி, உனக்கு லீவ் தானே இன்னைக்கு? இங்க என்ன பண்ற? அருண், இல்ல ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ரஞ்சிதா, எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க இருந்து. ஐயோ அவர் அருண், பார்க்க போறாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். ஜேம்ஸ் சார் கூப்பிட்டாரு உங்களை. பாத்தியா, உடனே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு செகண்ட் கூட ஃப்ரீயா விட மாட்டாரு. நீ கிளம்பு. அருண், அருண். மேடம், இன்னைக்கு நீங்க லீவுன்னு சொல்லியிருக்கோம். ஜோனல் மேனேஜர் ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்களை பார்த்தா தேவையில்லாம கத்துவாரு மேடம். நீங்க கிளம்புங்க மேடம் ப்ளீஸ். மேடம், அருண் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவரை விட்டுட்டு எப்படி? நீங்க இங்க இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆர்டர் முடிச்சு அனுப்புறது உன் பொறுப்புன்னு சார் அருண் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அருண் மேனேஜ் பண்ணிப்பாரு மேடம். இன்னைக்குள்ள எப்படியாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். கூட நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க மேடம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க ஸ்போர்ட்ஸ் கோச் ஆபீஸ் எங்க இருக்கு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். ஓ, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், உள்ள வாங்க. சொல்லுங்க மேடம். இங்க பாலா இருக்காரு சார்? பாலாவா? அப்படி யாரும் இல்லையே. சாரி, தீனன் இருக்காரா? நீங்க? நான் வித்யா, அவரோட ரிலேட்டிவ். அவர் இன்னும் வரலையே மேடம். எப்போ வருவார்னு தெரியுமா? தெரியலையே மேடம். ஏதாவது டோர்னமெண்ட்காக வெளியூர் போயிருக்கலாம், இல்லை கிரவுண்ட் விசிட் போயிருக்கலாம். எப்போ வருவார்னு சரியாக சொல்ல முடியாது மேடம். அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? அவர் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. அதான் நேர்ல பார்க்கலான்னு வந்தேன். ரமேஷ்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு. தீனன் சாரோட ப்ரோக்ராம் எல்லாமே அவருக்கு தான் தெரியும். அவரை வேணா கேட்டு பாருங்க. ஓ, அவர் எங்க இருப்பாரு? அவர் உள்ள வேலையா இருக்காரு, இப்போ வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இப்படி திடீர்னு கூப்பிடுவானுன்னு தெரிஞ்சுதான் கட்டிங்கே போட்டிருக்க மாட்டேன். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம், அதெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க.
ரிலேட்டிவ் சார், அவர் எப்போ வருவார்னு சொல்ல முடியுங்களா? அவருக்கு இன்னைக்கு பெருசா ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரி தெரியல மேடம். இங்க தான் வருவாரு. சார் சார் 2 நாளைக்கு அப்புறம் சார், அதுதான் எப்போ வருவார்னு கேக்குறேன். 2 நாளுக்கு அப்புறம் அவரு ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் மேடம். எதை வச்சு சொல்றீங்க? வெளியே போயிட்டு மதியத்துக்கு மேல வருவேன்னு சொன்னாரு மேடம். ஓகே, தேங்க்ஸ் சார். நான் வெயிட் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. எனக்குன்னு எங்க இருந்துடா வந்து சொல்றீங்க? சார், யார் அவங்க? அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? சார், அது ஒரு அறுவை கேஸ் சார். சும்மா உட்காந்து பிளேடு போட்டுக்கிட்டு இருக்கோம். மாட்டேன்னு வச்சுக்கோங்க, செத்தேன். அதனால தான் 2 நாள் கழிச்சு வருவேன்னு சொல்ல சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்காம 2 மணி நேரம் மாட்டி விட்டீங்க சார். சார், இப்போ வேணா நான் போய் மாத்தி சொல்லிடுவா சார்? ஐயோ, வேணாம் மாற்றி சொன்னா டவுட் வந்துடும். 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களே கிளம்பிடுவாங்க. சார், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இதுக்கு மேலே எதையும் வளரி வைக்காதீங்க. சரிங்க சார். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். சொல்லுக்கா. ஆபீஸ்லயே ரஞ்சிதா இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு நான் லீவ் தான், வீட்டுக்கு வந்துட்டேன். சரிடி, நீ இப்பவே கிளம்பி இங்க வா. நீ என்ன சொல்லணுமோ அதை சொல்லு வா. வீட்ல வச்சு எதையும் பேச முடியாதுக்கா. ஏன்? அது குழந்தை விஷயமா தான் உன்கிட்ட பேசணும். அதுவும் தனியா தான் பேசணும்க்கா. அந்த ஆள் வீட்ல இருக்கிறப்போ எப்படிக்கா? யார்கிட்ட இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கா? ஏய், அந்த ஆள் வீட்ல இல்லடி, ஏதோ டோர்னமெண்ட் நடக்க போதான். அது விஷயமா பேசுறதுக்காக வெளியூர் போறேன், வரதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கான் அந்த ஆளு. நான் வீட்ல தான் இருக்கேன், எந்த தொந்தரவும் இல்ல, ஃப்ரீயா பேசலாம். நீ வா. சரிக்கா, நான் அதோ இப்பவே வரேன். சொல்லுங்க மேடம். அண்ணா, நான் திரும்பவும் கொஞ்சம் வெளியே போகணும். ஆட்டோ எடுத்துட்டு வர முடியுமா? வரேன் மேடம். நான் தெரு முனையில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன். சரிங்கண்ணா. என்ன வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புறா? யார்கிட்டயும் சீரியஸா வேற பேசிட்டு இருந்தா? எங்க மேடம் போனோம்? அண்ணா, வலசரவாக்கம்ண்ணா. சக்தி நகர் இருக்குல்ல, அங்கதான் போலாம் போகணும். மேடம். வீட்ல சித்ரா இருக்கா. நம்ம போனாலும் பிரச்சனை இல்லை, இவளை ஃபாலோ பண்ணுவோம். போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போய் தொலைஞ்சாரு? என் நிலைமையை எப்படி அவர் கன்வே பண்றதுனே தெரியலையே. பாலா, போன் ஆன் பண்ணதே எனக்கு கூப்பிடுங்க ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப அவசரமா நான் உங்ககிட்ட பேசணும். போன் மேல போன் வந்துகிட்டே இருக்கு. எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குல்ல? நீங்க ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க. பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். எதுவும் மிஸ் ஆயிட கூடாது, கரெக்ட்டா பண்ணு. ஏன்பா, இந்த பொண்ணு இன்னுமா இங்க வெயிட் பண்ணுது? ஆமா சார், வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம், நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட் தான். 2 ஹவர்ஸ்ல வந்துருவாருன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. இப்போ என்னன்னா இப்படி பேசுறீங்க? சில சமயம் வர்றேன்னு சொல்லிட்டு வராம கூட போயிருவார் மேடம்.
வருவாரா இல்லையான்னு ஃபோன்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல, லைனும் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அவர் வரலைன்னா உங்களுக்கு தானே கஷ்டம். இப்போதைக்கு நீங்கள் கிளம்பி போகிறது தான் நல்லது மேடம். சார், ஒரு சின்ன ஃபேவர். சொல்லுங்க மேடம். அவங்க வீட்டு அட்ரஸ் கிடைக்குமா? ரிலேட்டிவ்னு சொல்றீங்க, அவர் அட்ரஸ் தெரியாதா? இல்ல, எனக்கு பழைய வீடு தான் தெரியும். அவர் புது வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா நான் போனதே இல்ல, அதனால தான் கேட்டேன். அட்ரஸ் எல்லாம் ஏஓ ஆஃபீஸில் தான் இருக்கு மேடம். அவங்களும் இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. தீரன் சாருக்கு லைன் கிடைச்சதுன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. அப்புறம் எங்க பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. இல்ல சார், நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கறேன். அப்புறம் உங்க இஷ்டம் மேடம், வெயிட் பண்ணுங்க. இத வச்சுக்கோங்க. மேடம், நீங்க யாரு என்னன்னே தெரியாது, எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? அண்ணா, வச்சுக்கோங்கண்ணே. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுண்ணே. இங்க தீனன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் இருக்காரு. ஆமா. அவர் அட்ரஸ் எனக்கு வேணும்ண்ணே. ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காம எனக்கு அட்ரஸ் என்ன மேடம் பாக்குறீங்க? சாரோட அட்ரஸ் தான். இல்ல, இந்த அட்ரஸ்க்கு ஏற்கனவே போன மாதிரி இருக்கு. சரி, பரவாயில்லண்ணே, தேங்க்ஸ். இங்கே நிறுத்துங்கண்ணா. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். இந்தாங்கண்ணா. தேங்க்யூ. ஹலோ, சொல்லு ரஞ்சிதா. ஹலோ அக்கா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீடு பூட்டி இருக்கு. நீ எங்க வெளியே போயிருக்கியா? ஆ, நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு இருக்கேன்டி. நீ ஒண்ணு பண்ணு, பக்கத்துல ஜன்னல் இருக்குல்ல, அங்க ஒரு பூந்தொட்டி இருக்கும். அதுக்கு கீழே தான் வீட்டு சாவி இருக்கு. நீ அதை திறந்து உள்ள உட்காரு, நான் இதை வந்துடுறேன். சரியா? ஆ, சரிக்கா. இருக்குதா பாரு. எடுத்துட்டியா? அக்கா, சாவி எடுத்துட்டேன். ம், சரி. முதல்ல இந்த வீட்டுக்கு ரஞ்சிதா வந்தா, இப்ப வித்யா வரா. இது யார் வீடுன்னு தெரியலையே. இது ரஞ்சிதாவோட அக்கா வீடு தானே? பாலா எங்கேயே வாடகைக்கு இருக்காரு.
என்ன நீ என்ன ஃபாலோ பண்றியா? நான் இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நீங்க வந்திருக்கீங்க. சரி உள்ள வாங்க. நான் பாலாவை தான் பார்க்க வந்தேன், உன்ன இல்ல. அந்த ஆளோட பேரு பாலாவே இல்ல, தீனன். ஏய், உனக்கு தான் தீனன், எனக்கு பாலா. சரி பேரை விடுங்க. அவர் எதுக்கு? நீங்க தேடி வந்த ஆளோட வீடு இதுதான். என் அக்கா வீட்ல அந்த ஆள் எப்படி இருப்பான்னு குழப்பமா இருக்குல்ல? ஆபீஸ்லயே அத பத்தி பேசதான் அண்ணி நான் அவ்ளோ முயற்சி பண்ணேன். ஆனா அது நீங்க கேட்க கூட தயாராவே இல்ல. இப்பவாவது உள்ள வந்தீங்கன்னா இத பத்தி நம்ம பொறுமையா பேசலாம். வாங்க. உட்காருங்க. ஹேய், இந்த ஃபார்மாலிட்டில எதுக்கு? நேர விஷயத்த சொல்லு. பெருசா ஏதோ பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியுது. எதுக்கும் இதை வீடியோ எடுத்து வைப்போம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு துடிக்கிற ஆளு ஒரு பேச்சுலர் இல்ல. அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அவங்க கூட தான் இப்போ அவரு வாழ்ந்துட்டு இருக்காரு. சீ, வாய மூடு. என் பாலாவை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி என் மனசு கலைக்க பாக்குறியா? நீ என்ன கதை கட்டினாலும் சரி, நான் அதை நம்ப மாட்டேன். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால தடுக்கவே முடியாது. போதும் நிறுத்துங்க அண்ணி. படிச்சவங்க தானே நீங்க. வேலைக்காக 4 இடம் போயிட்டு வந்த அனுபவம் இருக்குல்ல, அந்த அறிவெல்லாம் கூட யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? சொல்றத கூட புரிஞ்சுக்காம ஏன் இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்க? ஏய், சும்மா கத்தாதீங்க அண்ணி. பரிதாபத்தெல்லாம் தாண்டி உங்க மேல எனக்கு இப்போ கோபம் தான் வருது. ஒருத்தரை லவ் பண்றது தப்பே இல்ல. ஆனா அவரை பத்தி எதுவுமே தெரியாம கண்மூடித்தனமா லவ் பண்றதுக்கு பேரு பைத்தியக்காரத்தனம். நீங்க இப்போ அதத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், எனக்கு பாலாவை பத்தி எல்லாம் தெரியும். இல்ல, உங்களுக்கு எதுவும் தெரியாது. அவரு என்ன வேலை செய்யறாரு, எங்க வேலை பாக்குறாரு, அவர் குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு இப்படி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நீ தாண்டி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. பாலா என்கிட்ட எல்லாமே சொல்லிருக்காரு. பிடி காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் கோச்சா வேலை பாக்குறாரு. அம்மா, அப்பா, அக்கா, தம்பின்னு அவரோட சேர்த்து மொத்தம் 5 பேர் அவர் வீட்ல இருக்காங்க. அவருக்குன்னு அப்படி யாருமே இல்ல அண்ணி. அவருக்குன்னு இருக்கிறது அவரு பொண்டாட்டியும் அவரோட குழந்தையும் மட்டும். பேசுறது கேட்கல, ஆனா ஏதோ கோவமா பேசிக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. இல்ல, நீ போய் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். சரி, என் வார்த்தை மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா போட்டோவை நம்புவீங்கல்ல? கொஞ்சம் திரும்பி அங்க பாருங்க.